வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டளந்த அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க நடவடிக்கை, அமைச்சரவை தீர்மானம். சுமார் 862 வகையான மருந்துகளுக்கு விலை சூத்திரம். பேருந்து அலங்காரங்கள் குறித்து ஆராய குழு நியமனம். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிக்கு உயர் நீதிமன்றம் அழைப்பாணை. அதிவேக வீதிகளில் மீண்டும் களமிறக்கப்படும் விசேட அதிரடிப்படையினர். கொரோனாவின் போது ராணுவ புலனாய்வு பிரிவு விடுத்த எச்சரிக்கை, சன்ன ஜெயசுமன வெளியிட்ட தகவல். பண மோசடி விவகாரம், யாழில் போலீஸ் உயர் அதிகாரியின் மகனுக்கு பிடியாணை. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து யாழில் இன்று கையெழுத்து வேட்டை. கனடா துப்பாக்கிச் சூட்டில் இலங்கை யுவதி பலி, மேலும் ஒருவர் காயம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கிளிநொச்சி சேவை சந்தையினர் இன்று முழுநேர கதவடைப்பு போராட்டம். பட்டளந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை இந்த வாரத்துக்குள்ள நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆலோசனை வழங்கியதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமைத்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் விதந்துரைகளை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை எதிர்காலத்தில் 862 வகையான மருந்துகளுக்கு ஒரு குறிப்பிட்ட விலை நிர்ணய சூத்திரம் அறிமுகப்படுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இந்த சூத்திரத்தை செயல்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் மக்கள் உணரும் வகையில் மருந்துகளின் விலைகளில் அரசாங்கத்தால் மாற்றங்களை செய்ய முடியும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அத்தோடு பொது போக்குவரத்து பஸ்களில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பில் பேருந்து அலங்காரம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஆய்வு செய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது. அத்துடன் இது தொடர்பாக உரிய நடவடிக்கைக்கான பரிந்துரைகளுடன் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு ஒரு குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டத்தின் விதிகளின்படி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின்படி மோட்டார் போக்குவரத்து ஆணையர் நாயகத்தின் முன் ஒப்புதலுடன் வாகனங்களின் வடிவமைப்பில் மாற்றங்கள் செய்யப்படலாம். அதன்படி 1983 ஆண்டு வெளியிடப்பட்ட மோட்டார் வாகனங்கள் விதிமுறைகள் அவ்வப்போது திருத்தப்பட்டு வாகனங்களை மாற்றியமைக்கக்கூடிய விதம் குறித்து விதிமுறைகள் வர்த்தமானி அறிவிப்புகள் மூலம் வெளியிடப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு உயர் நீதிமன்றம் இன்று அழைப்பாணை அனுப்பியுள்ளது. 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறியதற்கான காரணத்தை ஏப்ரல் 29 நீதிமன்றத்தில் முன்னிலையாகி முன்னாள் ஜனாதிபதி வெளியிட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஜூட் ஸ்ரமந்த ஜெயமகாவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பை ரத்து செய்தமையினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அடிப்படை மனித உரிமைகளை மீறியதற்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி சிறிசேன ஒரு மாதத்திற்குள் 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த வழக்கு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மைத்திரிபால சிறிசேன இன்னும் குறிப்பிட்ட இழப்பீட்டு தொகையை செலுத்தவில்லை என்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். அதன்படி நீதிமன்றம் மைத்திரிபால சிறிசேன நீதிமன்றத்தில் ஆஜராகி இழப்பீட்டு தொகை உத்தரவை மீறியதற்கான காரணத்தை வெளியிடுமாறு அறிவுறுத்தி அழைப்பாணை அனுப்பியது. அதிவேக வீதிகளுக்கு நேற்றிரவு முதல் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் FMB சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். அதிவேக வீதிகளில் திடீர் விபத்துக்கள் ஏற்படும் போது உயிர்காக்கும் மற்றும் தீயணைப்பு சேவைகளுக்காக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது போலீஸ் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கைக்கு இணைந்ததாக பாதுகாப்பு அமைச்சினால் ஒரு வருடத்திற்கு முன்னர் குறித்த கடமையில் இருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அகற்றப்பட்டனர். அதன்படி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நீட்டிப்பு, கொழும்பு வெளிப்புற சுற்றுவட்ட வீதி, புதிய களனி பாலம் மற்றும் கொழும்பு
கட்டுநாயக்க வீதிகளில் விபத்துக்கள் ஏற்பட்டால் உயிர்காக்கும் மற்றும் தீயணைப்பு சேவைகளுக்கு இந்த அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த காலங்களில் போதைப் பொருளுக்கு அடிமையான பல்வேறு நபர்களால் கொழும்பு கட்டுநாயக்க வீதியில் புதிய களனி பாலம் மற்றும் கொழும்பு வெளிப்புற சுற்றுவட்ட வீதியில் சொத்துக்கள் திருடப்படுவது குறித்து கவனம் செலுத்தி சொத்துக்களை பாதுகாக்க 20 அதிகாரிகள் கொண்ட குழு ஒன்று பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. கொரோனா பாதிப்புக்குள்ளான முஸ்லிம்களின் உடல்களை தகனம் செய்வது பொருத்தமான நடவடிக்கை அல்ல என்பதை தான் அப்போதே கூறியதாக முன்னாள் சுகாதார ராஜாங்க அமைச்சர் சட்ட ஜெயசுமன தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்புக்குள்ளான முஸ்லிம்களின் உடல்களை அடக்கம் செய்ய மறுக்கும் முடிவு பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணம் காட்டி இராணுவ புலனாய்வு தகவலின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. ஒரு அறிவியல் நிபுணராக வைரஸ் ஒரு இறந்த உடலில் உயிர் வாழ முடியாது என்ற கருத்தை நான் கொண்டிருந்தேன். எனவே அவர்களின் மத நடைமுறையின்படி அடக்கம் செய்வது ஒரு பிரச்சனையாக இருக்காது. நான் இதற்காக பேசினேன். ஊடக சந்திப்புகளையும் கூட வழங்கினேன். இருப்பினும் அடக்கம் செய்ய அனுமதிப்பதற்கு எதிராக இராணுவ புலனாய்வு பிரிவு எச்சரித்தது. எனது பரிந்துரை தோற்கடிக்கப்பட்டது. அடக்கம் செய்வது பிற பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று இராணுவ புலனாய்வு எச்சரித்ததால் நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என சுட்டிக்காட்டியுள்ளார். குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றி விடுவதாக கூறி பணம் பெற்று வந்த போலீஸ் உயர் அதிகாரியின் மகனை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு யாழ் நீதிவான் நீதிமன்றம் போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளது. யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றியவரின் மகன் போலீஸ் நிலையங்களுடன் வழக்குகளை முடிப்பதாக கூறி பணம் பெற்று வந்தமை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளன. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வந்த நிலையில் மகன் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்துமாறு மன்று போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளது. அதேவேளை சந்தேக நபரின் தந்தையான போலீஸ் அதிகாரி முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் கட்டுமான துறையில் 6160 இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளனர். இஸ்ரேல் அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி அந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. மேலும் 2025 ஜனவரியிலிருந்து 1082 இலங்கை இளைஞர்கள் இஸ்ரேலில் கட்டுமான பணிகளுக்காக சென்றுள்ளனர். இதேவேளை இஸ்ரேலில் நிர்மாணத்துறையில் வேலை வாய்ப்பு பெற்ற 41 வேலை தேடுபவர்களுக்கு நேற்று பணியக தலைவர் கோசல விக்ரமசிங்க தலைமையில் விமானச் சீட்டுகள் வழங்கப்பட்டன. இந்த குழு நேற்று இஸ்ரேல் புறப்பட்டு சென்றது. மேலும் 177 பேர் இஸ்ரேலில் கட்டுமான பணிகளுக்காக வெளியேற தயாராகி வருவதாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. மருந்துகள் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரியை நீக்க கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தினை நிறுத்த கோரியும் இன்று கையெழுத்து பெறும் நடவடிக்கை யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நடைபெற்றது. கையெழுத்து பெறும் நடவடிக்கை மக்கள் பேரவை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இதில் மக்கள் பேரவை இயக்கத்தின் உறுப்பினர்களான வசந்த முதலிகே, ராஜ்குமார், ரஜீவ்காந்த், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதுசன், பௌத்த தேரர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், சிவில் சமூகத்தினர்கள், மக்கள் பேரவை இயக்கத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கையெழுத்திட்டனர் என எமது செய்தியாளர் தெரிவித்தார். கதிர்காமம் கிரிவகர விகாரையின் விகாராதிபதி வணக்க கொபவக தமிந்த தேரர் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பதவி காலத்தில் கிரிவெகர சோரத தேரரால் கட்டப்பட்ட வீடு தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க ருகுணு கதிர்காம பஸ்நாயக்க நிலைமை திஷான் குணசேகரவும் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதியமைச்சர் RM ஜெயவர்தன இன்றைய தினம் மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார்.
இதன்போது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனர். மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதி அமைச்சர் கழுதாவளையில் அமைந்துள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையத்தை பார்வையிட்டு அங்குள்ள குறை நிறைகளை வர்த்தகர்களிடமும் அப்பகுதி விவசாயிகளிடமும் கேட்டறிந்து கொண்டார். கிராமிய பொருளாதார அமைச்சினால் 300 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் குறித்த பொருளாதார மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் முடிவுறுத்தப்பட்டு இன்றை வரையில் அது மக்கள் பாவனைக்கு விடப்படாமல் இருந்து வந்தது. புதிய அரசாங்கத்தின் செயல்பாட்டின் கீழ் குறித்த விசேட பொருளாதார மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. கிழக்கு மாகாணத்திற்கென அமைய பெற்றுள்ள குறித்த விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தக நடவடிக்கைகளை மேலும் விஸ்தரித்து அப்பகுதி விவசாயிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் வசதி வாய்ப்பினை பெற்றுக் கொடுப்பதற்குரிய முன்னெடுப்புகளை மேற்கொள்வதற்காக இன்றைய தினம் பிரதி அமைச்சர் அங்கு விஜயம் மேற்கொண்டு நிலைமைகளை நேரில் அவதானித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரால் பிரம்புகளால் மாணவர் ஒருவர் தாக்கப்பட்ட வீடியோ தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்பு, நுகேகொடை மற்றும் ஹம்பகா பகுதிகளில் மேலதிக வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர் ஒருவர் தனது வகுப்புகளுக்கு வரும் மாணவர்களை அழைத்து அவர்களை மண்டியிட கட்டாயப்படுத்தி அதே வகுப்பைச் சேர்ந்த மாணவிகளை வைத்து தாக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வருகிறது. இந்த ஆசிரியர் தனது வகுப்புகளுக்கு வரும் மாணவர்களை தகாத வார்த்தைகளில் திட்டுவதுடன் சிறிது காலமாக மிக மோசமாக நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது. தற்போதைய அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் உள்ள தலைவர்களுடன் தனக்கு தொடர்புகள் இருப்பதாக கூறும் புகைப்படங்களை தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட இந்த நபர் அரசியல் ரீதியாக அவதூறு பரப்புவதன் மூலம் தனது பயிற்சி வகுப்புகளில் நேரத்தை வீணடிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இளம் மாணவர்களின் கண்ணியத்திற்கு களங்கம் விளைவிக்கும் இத்தகைய ஆசிரியர்கள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தும் சமூக ஆர்வலர்கள் இதுபோன்ற நடத்தையை வெளிப்படுத்தும் ஆசிரியர்கள் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறுகின்றனர். எனினும் மாணவர்களை மண்டியிட்டு அடிக்க கட்டாயப்படுத்திய இந்த ஆசிரியர் செய்த வன்முறைக்கு எதிராக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீசார் உடனடியாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கனடாவின் மார்க்கம் ஒன்டாரியோவில் அமைந்துள்ள வீட்டில் கடந்த வாரம் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 20 வயதுடைய யுவதி ஒருவரும் அவரது வளர்ப்பு நாயும் உயிரிழந்துள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் மார்க்கமைச் சேர்ந்த 20 வயதுடைய நிலாஷி ரகுதாஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த பெண் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த நாட்டு நேரப்படி கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணியளவில் நெடுஞ்சாலை 48 மற்றும் காசிலமோர் அவென்யூ அருகே சோழ சாலையில் அமைந்துள்ள வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடந்ததாக யாக் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 26 வயதுடைய ஆணொருவரும் பலத்த காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த தாக்குதலின் போது ஒரு ஜெர்மன் செப்பர்ட் நாயும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளது. கடந்த 2024 பிப்ரவரியில் குறித்த வீட்டில் ஒரு முறையும் அடுத்த மாதத்தில் 2 முறையும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட 4 கேப்ரக வாகனத்தில் தப்பிச் செல்வது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவங்களில் தொடர்புடையவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கிளிநொச்சி சேவை சந்தையினர் இன்றைய தினம் முழுநீர கதவடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதனால் கிளிநொச்சி சேவை சந்தை பகுதியில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக தற்காலிகமாக தகர கொட்டகைகளில் வர்த்தகத்தில் ஈடுபடும் புடவை, அழகு சாதன மற்றும் ஏனைய வாணிப வர்த்தகர்களுக்கு நிரந்தர கட்டடத்தை கட்டி வழங்குவதாக பல தரப்பினராலும் வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் இதுவரை காலமும் அவை நிறைவேற்றப்படவில்லை. ஏற்கனவே அரசு திணைக்களத்தினால் வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளின் பிரகாரம் கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தகர்களுக்கு கட்டடங்களை கட்டி வாழ்வாதார கடைகளாக வழங்குவதாகவே உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருந்தது. இந்த விடயத்தில் வர்த்தகர்களாகிய நாம் ஏமாற்றப்பட்டுள்ளோம். அம்பாள் குளத்தில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையம் மொத்த வியாபாரம் என பெயரிடப்பட்டு தற்போது அங்கு காலை 5 மணி தொடக்கம் மாலை 10 மணி வரை சில்லறை வியாபாரம் நடைபெற்று வருதலும் அங்கு வரி நடைமுறை பின்பற்றப்படாமையினால் சேவை சந்தைக்கு உற்பத்தியாளர்களும் நுகர்வோரும் வருகை தரும் வீதம் வீழ்ச்சியடைந்து செல்கிறது.
திகழ்கிறது. கிளிநொச்சி சேவை சந்தையை அண்மித்த பகுதியில் நடைபெறும் நடைபாதை வியாபாரங்களினால் சேவை சந்தை முற்றுமுழுதாக செயலிழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. கரைச்சி பிரதேச சபையால் நிரந்தர கட்டடங்களுக்கான முறையற்ற திட்டமிட்ட இடவாடகை அதிகரிப்பும் சேவை சந்தையின் வர்த்தகர்களுக்கான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமை போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய நேரம் முழு வர்த்தகர்கள் கதவடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை கத்திமுனையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 32 வயது வைத்தியர் நேற்றைய தினம் தனது கடமைகளை முடித்துவிட்டு அரசாங்கத்தால் வைத்தியர்களுக்காக வழங்கப்பட்ட அவரின் தங்குமிடத்திற்கு சென்றுள்ளார். பின்னர் மாலை 6:30 மணி முதல் 7 மணி வரைக்கான காலப்பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவர் அவரின் தங்குமிடத்திற்கு சென்று கத்திகை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு அமைப்பினால் இந்த பேரணியானது முன்னெடுக்கப்பட்டது. இந்த பேரணியானது பேண்ட் இசையுடன் நல்லூர் ஆலய முற்றலில் இருந்து ஆரம்பித்து கிட்டுப்பூங்கா வரை நடைபவனியாக சென்றது. பின்னர் கிட்டுப்பூங்காவில் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு மகளிர் தினம் ஆரம்பமானது. இதன்போது மகளிர்களின் உரைகள் இடம்பெற்றன. பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குக, பாலியல் குற்றங்களை துரிதமாக விசாரிக்க நடமாடும் நீதிமன்றங்களை உருவாக்குக, பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்களை அரசு புலனாய்வாளர்கள் பின்தொடர்வது, தொலைபேசியில் அழைப்பது, புகைப்படம் எடுப்பது, விசாரணை செய்வதை உடன் நிறுத்துக என்ற வாசகங்கள் எழுதிய பதாகையை தாங்கிய வாகனமும் பேரணியில் ஈடுபட்டது. இதில் யாழ்ப்பாணம், அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த மகளிர் அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆயிரக்கணக்கான மகளிர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.